ஆட்டத்தை ஆரம்பித்த ஓபிஎஸ் கதரும் எடப்பாடி. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு இயக்கமாக, அதாவது எந்த ஒரு கூட்டணி கட்சியை கேட்டாலும் யாருடன் இந்த தேர்தலிலே கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்னா அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன காலங்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனா இப்ப அந்த மாபெரும் இயக்கம் மற்றொரு கட்சியை தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க வாங்க கூட்டணிக்கு, நான் அவ்வளவு கோடி பணம் தர்றேன், இல்லை இவ்வளவு இடங்கள் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாபெரும் இயக்கம் தற்போது தத்தளித்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஜெயலலிதா அம்மையார் இல்லாததுதான் காரணம். இப்போ ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா இந்த 3 நபர்களுமே ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் கண்டிப்பாக வெளியிலே தலை கூட காட்டிருக்க மாட்டாங்க. இப்ப ஜெயலலிதா அம்மையார் இல்ல, எடப்பாடி பழனிசாமி நான் பொதுச் செயலராக ஆகியே வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஐ பல திட்டங்களை தீட்டி வெளியேற்றினார். அதாவது ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கு என்று தனிப்பட்ட முறையில் பொதுச் செயலாளர் பதவியை ஒதுக்கி வைத்திருந்தார். அப்போ ஓபிஎஸ் அதிமுகவிலே இருந்தால் அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமியுடைய பருப்பு என்பது வேகாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டார். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே மறுபடியும் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு, அதாவது அதிமுகவை மீட்டெடுக்கணும் அப்படின்னா வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்வதற்கு ஓபிஎஸ் அடுத்த கட்ட பயணத்தை ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஒரு புறத்திலே அதிமுக இரட்டை இலை சின்ன வழக்குகள் நீதிமன்றங்களிலும் தேர்தல் ஆணையங்களிலும் போய்கிட்டு இருக்கிறது. இன்னொரு புறத்திலே தொண்டர்களை தேடி பயணம் என்பது ஓபிஎஸ் தற்பொழுது ஆரம்பித்து விட்டார். இதற்கு முன்பு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற குழுவை ஆரம்பித்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தார். அதிலே மிகப்பெரிய வரவேற்பு என்பது கிடைத்தது. அதற்கப்புறம் அது தொடர முடியாமல் வழக்குகளை மட்டும் பார்த்து கொண்டு இங்கிட்டு கைவிட்டார். இனிமேல் வழக்குகளை நம்பாமல், வழக்குகள் வரக்கூடிய தீர்ப்புகளை நம்பாமல் தொண்டர்களை தேடி நாம் போக வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இப்ப தற்போது பாத்தீங்க, ஜனவரி மாதம் தொடக்கத்திலிருந்தே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் மூலமாக சுற்றுப்பயணம் என்பது ஓபிஎஸ் செய்ய போகிறாராம். அதன் மூலமாக புதிதாக ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே ஓபிஎஸ், சசிகலா இருவருமே மிக விரைவாகவே நேரடியாக சந்திப்புகளை நடத்த போறாங்க. இப்ப அதிமுக ஒன்றிணைந்தால் என்ன பிரச்சனை வரும்? அதாவது சசிகலா அம்மையார் உள்ளே வந்தால் மன்னார்குடி குடும்பத்துடைய மாஃபியா கும்பலாக மாறிவிடும் அதிமுக அப்படின்னு சொல்றாங்க. அதை கூட ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓபிஎஸ் உள்ளே வந்தால் அதிமுகவிற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்குகள் குறைக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறது அங்க பிரச்சனை. அதனால் மட்டும்தான் அதிமுக தோல்வியை தழுவினாலும் பரவாயில்லை, எங்களுக்கு பதவிகள் என்பது வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுகவிலே நிறைய நபர்கள் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் இதற்கு பூராத்துக்கும் முடிவு கட்டக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது. ஒன்றிணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அதிமுக அடுத்த கட்ட நிலைமைக்கு போகும். அப்படி ஒன்றிணையாமல் கூட எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காட்டி விட்டார் அப்படின்னா கூட எடப்பாடி பழனிசாமி தப்பித்துக் கொள்வார். இல்ல கூட்டணி சேர்த்தும் சரி சேர்க்காமலும் சரி மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் அமைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட்டணிகளை அமைத்தும் சரி, நான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவி விட்டால் கண்டிப்பாக அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை நம்ம அதிமுக தொண்டர்களை வச்சிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க.